கோடைக்கால விடுமுறையில் ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் ஸ்கூல் லீவில் இருக்கும்போது கரெக்டாக அங்கே சின்ன பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி பலூன்காரர் என்ட்ரி ஆனார். கலர் கலரான பலூனை கட்டிக்கிட்டு ஊருக்குள்ளே பலூன் வாங்கலையோ, கலர் கலரான பலூனு, ஸ்டார் பலூன் இருக்கு, பொம்மை பலூன் இருக்கு, வாங்க பசங்களா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பலூன் வித்துட்டு இருந்தார். அப்போ நம்ம கயல் வீட்டில் இருக்கிற 2 சின்ன பசங்க சும்மா இருப்பாங்களா? உடனே கயல் கிட்ட வந்து, அத்தை வெளியில கலர் கலரான பலூன் விற்கிது, எங்களுக்கு வாங்கி கொடுங்க அத்தை, ரொம்ப சூப்பராக இருக்கு தெரியுமா, அவர் நிறைய டைப்பில் பலூன் வச்சிருக்காரு. அப்படியா? கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன் ராமு. நம்ம வீட்டு வாசலுக்கு பலூன்காரர் வரும்போது உனக்கு வாங்கி கொடுக்குறேன். சரிங்க அத்தை, நம்ம தெருக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டாரு, வந்த உடனே வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன் ராமு. இங்கே பாரு, பலூன் அங்கிள் வந்துட்டாரு. வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பலூன் வேணுமோ வாங்கிக்கோங்க. அத்தை, நான் நிறைய பலூன் ஒன்றா கட்டி வச்சு வாங்க போகிறேன், எனக்கு நிறைய பலூன் வேணும் அத்தை. அச்சோ ராமு, பலூன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? சரி, உனக்கு என்னென்ன கலர்லலாம் பலூன் வேணுமோ வாங்கிக்கோ. இந்தா, இதில் காசு இருக்கு. ஹை, ஜாலி அண்ணா, சீக்கிரம் வா, போய் பலூன் வாங்கலாம். பலூன் அங்கிள் நில்லுங்க, இங்க நில்லுங்க, போயிடாதீங்க, எங்களுக்கு பலூன் வேணும். இந்தாங்க பசங்களா, நீங்க கொடுத்த காசுக்கு நிறைய பலூன் கிடைக்கும், பிடிங்க, நிறைய கலர்ல கொடுத்துருக்கேன். ஹே, ஜாலி நிறைய பலூன். ஹே, இங்க பாத்தியா எவ்வளவு பலூன் வச்சிருக்கேன்? சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கு. ஹே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இந்த பலூன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு, இந்த பலூனை நம்ம இந்த மாதிரி வீட்டு மேலே கட்டலாம், வீடே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். பசங்க 2 பேரும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக பலூன் கட்டிகிட்டு இருக்கிறத அப்போ தான் அருண் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாரு. பார்த்ததும், என்ன பசங்களா, கலர்ஃபுல்லாக இவ்வளோ பலூன்ஸ் கட்டி வச்சுருக்கீங்க, இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த கலர்ஃபுல்லாக பலூன் கட்டியிருக்கிறது அருணுக்கு ரொம்ப பிடிச்சதுனால இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து நிறைய பலூன்களை வாங்கி கட்ட சொல்கிறாரு அருண். பசங்களும் நிறைய பலூன்களை வாங்கி வீடை சுற்றி நிறைய ஏகப்பட்ட பலூனை கட்டிட்டாங்க. கட்டி முடித்ததும் வீடு ஃபுல்லாக பலூனால் நிறைஞ்சு இருந்தது. ரொம்ப நிறைய பலூன் இருந்தது. பசங்களா, நான் கொடுத்த எல்லா காசுக்கும் பலூன் வாங்கி வீடு ஃபுல்லா கட்டிட்டீங்க போல, வீடு வெளியில ஃபுல்லா பலூன் மழையா இருக்கு. இப்படி பேசிக்கிட்டே இருந்த கொஞ்ச நேரத்திலேயே பலூன்ல இருந்த காத்துனால எல்லா பலூனும் ஒன்னா சேர்ந்து வீடை மொத்தமா மேல தூக்கிருச்சு. ஐயோ பசங்களா, இங்க என்ன நடக்குது? நீங்க கட்டி வச்ச பலூன்னால நம்ம வீடு பறக்குது. ஹே கவிதா, வீட்டுக்கு வெளியில வராத, உள்ள போ, இங்க பாரு எப்படி பறந்துகிட்டு இருக்கோன்னு. ஆமா பசங்களா, சீக்கிரம் உள்ள வாங்க, வெளியில இருக்கிற திண்ணையில நிக்காதீங்க, வீடு பறக்குது, மேல ஃபுல்லா பலூனு இருக்க ரொம்ப உயரத்துல போயிடுச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பசங்களா, எல்லாரும் உள்ளே இருங்க. ஐயோ மாமா, எங்களுக்கு பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? என்ன, நம்ம ரொம்ப உயரத்துக்கு வந்துட்டோம், இங்க பாருங்க மேகம்லாம் தெரியுது. பசங்களா, கதவு கிட்ட போகாதீங்க, உள்ள வாங்க. அதுவும் அங்க பாருங்க பசங்களா, நம்ம ஊர் ஜனங்க எல்லாம் நம்மள பாக்குறாங்க. இப்ப வீடு மேல பறக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கடைக்கு போயிட்டு வந்த அத்தை வீடு பறக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. பலூன் எல்லாம் கட்டினதால தான் வீடு பறக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி ஹெல்ப் கேட்டாங்க. ஆனால் ஊர் மக்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா, இங்க பாருங்க, நான் கத்துறது உங்களுக்கு கேக்குதா? அம்மா, எங்க வீடு மேல பறக்குது, எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயோ அருண், கவலைப்படாதடா, எப்படியாவது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை காப்பாத்திடுறோம். இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது அந்த வீட்டை கீழே இழுத்துடணுன்னு பெரிய கயிறு எடுத்து அந்த வீட்டை சுற்றியும் ரொம்ப தூரமாக வீசி கட்டி இழுத்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இழுத்தாங்க. ஆனால் ரொம்ப டைட்டாக இழுத்தனால அந்த கயிறு வேகமாக அறுந்துருச்சு. அறுந்ததால் அந்த வீடை கீழே இறக்க முடியலை. மக்கள் எல்லாரும் கைத்தோட சேர்ந்து ஒன்றா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ, ஜனங்க எல்லாரும் நம்ம வீட்டை இழுக்கிறேன்னு கீழே விழுந்துட்டாங்க. நம்மளும் இப்ப மேல ஆடிட்டு இருக்கோம், என்ன பண்றது? அப்போ அந்த மேகத்துலேருந்து ஒரு ஃப்ளைட் வந்தது. ஆனால் அவராலையும் ஒன்றும் பண்ண முடியலை. பார்த்துட்டு அவரும் போயிட்டாரு. அருண், இப்போ என்ன பண்ணுறது? நம்ம இப்படி மேகத்திலேயே தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதானா? நம்ம எப்படி தான் கீழே இறங்குறது அப்படின்னு கயல் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே நிறைய பறவைகள் வந்தது. அந்த பறவைகள் எல்லாம் இந்த பலூனை பார்த்ததும் ஏதோ கலர் கலராக இருக்கிறதா நினச்சி எல்லாத்தையும் கொத்தி உடச்சி விட்டுருச்சு. ஆனால் ஒரு சைடில் மட்டும் எல்லாத்தையும் உடைச்சனால வீடு தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடாக தொங்கிக்கிட்டு இருந்த இந்த வீடு எப்படி தான் கீழே இறங்குமோன்னு எல்லாரும் ரொம்ப பயத்தோடையே இருந்தாங்க. பசங்களா, நான் சொல்றது கேளுங்க, ஒழுங்கா டைட்டா ஏதாவது இருக்கிறத பிடிச்சுக்கோங்க, தூணை பிடிச்சுக்கோங்க, கீழே விழுந்துடாதீங்க. அப்பாடா, எப்படியோ கீழே இறங்கிட்டோம். எனக்கு தலையே சுத்துது, ரொம்ப பயமா இருந்தது. அப்போ ஊர் ஜனங்கள்லாம் அங்கே வந்து நல்லபடியாக கீழே இறங்கிட்டாங்க, இப்போதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அருண், நான் ரொம்ப பயந்துட்டேன்டா, இந்த மாதிரி பலூன் கட்டினதால மேலே வீடு போயிடுச்சு, எப்படியோ கீழே வந்துட்டேடா, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. ஆமா, நானும் ரொம்ப பயந்துட்டேன். ஏதோ தெரியாம செஞ்ச தவறால எல்லாம் மேலே பறந்துட்டு இருந்தோம், நல்ல வழியா கீழே வந்தாச்சு.
நீங்க எல்லாரும் பத்திரமா கீழே வந்தீங்களே அதுவே போதும். ரொம்ப பயந்துட்டேன் நானு. ஆமா நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். ஒரு வழியா கீழே வந்தாச்சு, அதுவே போதும். இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கணும்.